தம்பி நீ தான் என் படத்தின் கதாநாயகன். சார் நானா போடுற படத்துல சார் நானா சார் நீ தான் படத்தின் கதாநாயகன். சார் சும்மா சொல்லாதீங்க சார். சத்தியமா சொல்றியா? அத்த ஆசை இல்ல, நான் பொய்யா சொல்றேன். நானா சார்? நீங்க தான் கதாநாயகன். ஒரு கையை கிள்ளுங்க. ஏய் இல்ல விழுந்து கடிச்சு வைங்க. பாப்பா கிட்ட நானா சார்? நீ தான் தம்பி என் படத்துல நீ தான் நடிக்கிற, உன்னை தான் நடிக்க வைக்கிறேன். நீ ரொம்ப நான் பார்த்தோன்னே ரொம்ப நன்றி சார். தம்பி படத்தில் நடிக்கிறீங்க. சரிங்க சார். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் என் பேர் மணிகண்ட பிரபு. அது சாமி பேர், இந்த படத்துக்கு ஒத்து வராது. அதனால பேரை நான் மாத்திட்டேன். படம் குடும்ப படம் நீங்களே சார்? குடும்ப படம் தான். இந்த படத்துல உங்களுக்கு இந்த பேர் சரியா வராது. அப்படியே என்ன எடுத்து நீங்க பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு நான் புது பேர் வைக்கிறேன். என்ன சார் பேரு? அனில் குண்டே. என்ன குண்டே? அனில் குண்டே. நல்ல வேளை குண்டேன்னு வச்சேன். படத்தின் கதாநாயகன். சரி, இந்த பொண்ணு தான் கதாநாயகி. சார் இவங்க கதாநாயகி. ஆமா. அப்புறம் வீட்டில் என்ன நல்லா இருக்காங்கல்ல? உடம்பு சுகமாக இருக்கா? இப்படி நல்லா நல்லா சாப்பிடுங்க. ஏன் இழைச்சி போறீங்க? அப்படி நல்லா சாப்பிடணுமா? சார் நான் டேரக்டரா உங்களுக்கு புரோக்கரா? சார் டேரக்டர். ஏன்னா என்னை விட்டு நீங்க ஆட்டு கடலை ஓட்டு இருக்கிறீங்க. இல்ல அறிமுகப்படுத்தினீங்களா? அதான் அறிமுகமா ஒன்றும் பண்ண வேண்டாம் தம்பி. நீங்க நடிக்கணும். படத்தின் கதை என்ன தெரியுமா? என்ன சார்? இது உங்களோட மாமாவோட பொண்ணு. உங்க மாமா மக. மாமா மக. நீங்க அந்த பொண்ணுக்கு அத்தமைய வெளிநாட்டுல இருந்து பாருங்க. உங்க ஊர் குளத்துக்கரையில் நடந்து வாரீங்க. ஓ ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இறங்கி உங்க ஊருக்குள்ள குளத்துக்கரையில் நடந்து வாரீங்க. சரி சார். வரும்போது இந்த பொண்ணு ஆத்துக்குள்ள இருந்து தண்ணியை தூக்கி இப்படி எந்திரிக்கும். ஓஹோ. அது அந்த குளத்துக்கரையில் எந்திரிக்க தண்ணியை தூக்கி உன்னை பாக்குது. பார்த்தோன்னு ரெண்டு பேருக்கும் அத்தை பொண்ணு மாமா என்ன பார்த்தா ஒரு ஆசை வரும்ல, அந்த ஒரு காதல் ஃபீலிங். அந்த ஃபீலிங் இப்ப நீங்க காட்டுறோம். அத பார்த்தா தான் உங்களை படத்துல நடிக்க வைப்பேன். சரி சார். ஓகே சரி தானே கதை? அதேதான் கதை. ஆமா நீங்க நீங்க தம்பி நீங்க இருப்பா. சார் கதையை ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சார். நான் அத்தை பையன். ஆமா. அதே எங்க மாமா மக. மாமா பொண்ணு. ஆமா. நான் ஃபாரின்ல இருந்து வரேன். இவங்க குளத்துக்கரையில இருந்து இப்படி எந்திரிக்கிறாங்க. பார்த்தோன்னு ஒரு காதல். கரெக்ட் தானே சார்? கரெக்டா சரி கரெக்டா சொல்லிருக்கேனா? நான் தான் டைரக்ட். நீங்க டைரக்ட் இல்ல. நீங்க கதை சொல்லி தர வேண்டாம். இல்ல கரெக்ட்டா சொல்லிருக்கேனா சார்? ஓகே சார். இந்த கதை இந்த பிளேட் ஒரு சொல்லிட்டுங்க. போமாங்க. படத்துல நடிக்கிறா. நீ கதாநாயகி. அப்புறம் உனக்கு மாமா. சரிங்க சார். அந்த பையன் வருவாரு, நீ குடத்துல தண்ணியை தூக்கிட்டு வர. சரிங்க சார். தண்ணியை தூக்கிட்டு வரும்போது அவரை பார்த்து உன்னுடைய காதலை வெளிப்படுத்து. சார் குடம் இல்லையே. குடம் இல்லையா? அவன் தலையில ஒரு ஓட. ஏய் ஏய் படம் நடிக்கவே இல்லை. உனக்கு அசிஸ்டன்ட் வேறையா? அசிஸ்டன்ட் முகரே பாரு, எருமசாணியை மூஞ்சில போல மாதிரி உட்காந்துருக்கு. என்னடா ஹீரோ? நீ போய் நடியா. ஏடா இதுக்கு அப்பு வந்துருச்சு. நீ நடியா நடியா. ஐயா 5 நிமிஷம் ஐயா. ஐயா 5 நிமிஷம் இருக்கு ஐயா. படம் எடுத்து முடிச்சு 5 நிமிஷம் ஐயா. சார் ஊர்க்கார வர்றாங்க, அவங்க லொகேஷன் அவங்க இடம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை சார். சார் சத்தியமா சொல்றேன். நானும் 10-15 வருஷமா இந்த பெட்டியை தான் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு இந்த வாய்ப்பு கொடுத்து நீங்க பெரிய டைரக்டர் பெரிய நடிகராக வரணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா பாரு. தம்பி நீ 100 வயசு நல்லா இருக்கு. சரி நல்லா இருப்பியா? முத்தம் கொடுக்காத, இதுல முத்தம் கொடு. ரெடி ரெடி டேக் ஆக்ஷன். சார் ஒரு நிமிஷம். நான் மாமா பையன், இந்த பிள்ளை அத்தை பிள்ளை. நான் வெளிநாட்டுல இருந்து வரேன். இந்த பிள்ளை குளத்தாக்கரை. இப்படி சொன்னா நான் கதையை மறந்துடுவேன் சாமி. நானே அரை மினிட். சரி 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 தயவு செய்து நடிக்கிறேன் சார். சார் ஒரு இந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்றேன். நான் ஊர்க்காரல வேற சமாளிக்கணும், உங்களை வேற. அடே டைய இல்லடா, ஊர்ல ஆள் நிக்குதா? நீ பவுடர் மூஞ்சிக்கு அடிச்சா சரி, இப்படி தலைவரியா என்ன சார்? அது தேவைப்படுமா இல்லையா சார்? என்ன ஐயா நீ வேற ஊர்க்கார நிக்கிறாப்பா. இருப்பா அவங்க திருவிழா நடத்தணுமா? படம் எடுத்துக்க முடியாது. டப்புல இந்த பிள்ளை எல்லாமே சார். ஆக்ஷன் ஆக்ஷன் சார். சார் சத்தியமா சொல்றேன் சார். நானும் 10-15 வருஷம் அந்த பெட்டியை தான் அமுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நீ ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருப்பி. சரி ஓகே ரெடி சார். சார் ஒரு நிமிஷம் சார். நான் வந்து அத்தை பையன், அது வந்து மாமா பொண்ணு சார். அட வாங்க சார். அட வாங்க சார், கதை கரெக்டாக இருக்கும் சார். ஒரு தடவை நினைக்கிறேன் சார். சார் படம் எப்போ சார் எடுத்தீங்க? ஏடா நீ குள்ளுறியே. சார் இருங்க சார், வெயிட் சார்.
பண்றேன் சார். ரெடியா சார்? கேமரா 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 மட்டும் சார். கேமரா தூக்கியா? கேமரா புடி. ரெடியா? ரெடி டேக் ஆக்ஷன் லைட் ஆன். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நானும் 10-15 வருஷமாக அந்த பெட்டியை தான் அமுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு விட்டு தம்பி தம்பி சத்தியமா நான் சொல்றேன், எத்தனை பேர் வச்சு படம் எடுத்தேன். வேண்டாப்பா உன் கால நான் சார் சார் உன்னை நடிக்க வச்சதுக்கு என் வாயை கிழிக்க பாக்குறேன். சார். எதெல்லாம் வாயில கொடுக்கணும் பாருங்க சார், கரெக்டா நடிக்கிறேன் சார். நடிக்கிறியா? மியூசிக் பாட்டு ரெடி. பேசு. கேமரா மட்டும் நீ மசுரோட என் படம் உருப்படாதரா. ஆரம்பமே புழுக்க போடு. ஏன் சார் கமலஹாசன் போனா மட்டும் நீங்க ஒத்துக்கிறீங்க, நான் வந்து ஒத்துக்க அந்த முடியல. கதை வேற இது. இந்த படத்துக்கு பேரு புல்புல் தாரா. புல்புல் தரதானே சார்? சார் நான் அத்தை பையன், இது அத்தை. நீ போப்பா உன் கால்ல விழுற சாமி. விழுந்தாலும் கடவே கிழிக்க வர. சாமி நீங்க பொறுமை சாமி. போ ஜோ நீங்க பொறுமை. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னா ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க எனக்கா இறங்கி வந்து நகைச்சுவைக்கா. ஏய் உன்னை பெருமைப்படுத்தி இருக்கேன். அஜயமா பண்ணிட்டு இருக்க. உன் அஜிஸ்டன்ட் தூக்கி போட்டு வெளுத்துறோம்டா. தார்ட்டு தலையை விட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்காக வந்து ஒத்துழைப்பு வந்து அருமையை நினைக்கிறது கிராமத்து சிறப்பாக ஒரு ஜோரா வருது கேட்டுருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஆனால் ஆத்தாலாம் எல்லாம் இருக்கிறீங்க. ஆபாசம் பேசி தான் நகைச்சுவை பண்ணணும்னு இல்லை, ஏதோ உங்களோட சின்ன முயற்சி. எங்களுக்கு ஆதரவு இருந்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. சாமி வாங்க சாமி. ஐயா வாங்க ஐயா. வாங்கலாம் வரலாம் ஐயா. சார் அவங்க வர லேட் ஆகும் போல இருக்கு சார். நான் அத்தை பையன். அது ஐயா ஐயா நீங்க வாங்க. அவன் கிளம்பிட்டாரு. நீங்க வாங்க ஐயா. ஓகே ஓகே.